பிரைஸ் இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை வழங்கும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியின் தலைப்பு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். செய்தி அளிப்பவர் பிஷப் டாக்டர் எம் ஜீவா மகேஷ் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால கூட தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுமாம், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, உலகத்துல அநேக பொருட்கள் வைத்திருந்தாங்கன்னு சொன்ன ஒரு மொபைலு, அப்புறம் பாத்தீங்கன்னா பணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் வைத்து அதுல பக்கத்துல வேதாகமத்தை வைத்திருப்போம் என்று சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பணம் வேணுங்க, எனக்கு நகை வேணுங்க, எனக்கு மொபைல் வேணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உலகத்திற்குரிய பொருட்களை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆனால் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய இந்த சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுமாம், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு ஒரு தற்காப்பு கருவியாய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு தீங்கு வரப்போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுது. ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்றாரு, தீங்கு நாளில் நீங்கள் என்ன பண்ணுமா, எதிர்க்கணும்னு சொன்னா நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அதிலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனெனில் நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பாருங்க, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கான், யுத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, தீங்கு நாள் என்ன பண்ண போகுது, உங்க வாழ்க்கையில வரப்போகுது, ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரப்போகுது, ஒரு போராட்டம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஆகவேதான் அந்த போராட்டங்களுக்கும் அந்த தீமைகளுக்கும் உங்களை நீங்கள் விலக்கி காத்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ளக்கூடியவர்களா என்ன பண்ணுமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதெல்லாம் நம்ம சர்வாயுத வர்க்கம் என்று சொன்னால், நம்ம கீழே அதை வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் என்ன பண்ணுமாம், கட்டிக்கொள்ள வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை எப்பொழுதும் என்ன பண்ணுமா, உங்க அறையில கட்டி என்ன பண்ணும், வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இருதயமாகிய பலகையில இந்த வார்த்தைகளை எழுதி இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இது ஒரு மார்க்கவசம். சத்தியம் என்பது ஒரு அந்த சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகா சொல்ற, நீதி எனும் மார்க்கவசத்தை என்ன பண்ணுமாம், நீங்கள் தரித்தவர்களாயும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை என்ன பண்ணுமாம், அரைக்கச்சையாய் கட்டிக்கொள்ள வேண்டுமாம். நீதி எனும் மார்க்கவசத்தை என்ன பண்ணுமாம், அணிந்து கொள்ள வேண்டுமாம். ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை என்ன பண்ணுமாம், அணிந்து கொள்ளக்கூடியவர்களா, தரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டுமாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நமக்கு இந்த உலகத்துல இந்த வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷர்களோடு மாத்திரம் அல்லங்க, வானத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய், எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது சத்தியம், நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அது மாத்திரம் அல்ல, பொல்லாங்கண்ணையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக நாம் என்ன பண்ணுமா, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணுமாம், தரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கேடகத்தை நாம் என்ன பண்ணோம், பிடிச்சு கொள்ளணும். ஒரு ஆபத்து வரப்போதுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணோம், விசுவாசத்தை வைத்து ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். வேதாகமத்துல நம்ம முற்பிதாக்கள் இந்த காரியங்களை என்ன பண்ணிருக்காங்க, ஜெயித்திருக்கிறாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவர்கள் சத்தியத்தை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பாருங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தரித்து கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் அல்ல,
அவர்கள் பாருங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை, இந்த சர்வாயுத வர்க்கங்களை நமக்குள்ளாக வைத்திருப்போம் என்று சொன்னால் நாமும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 40 நாள் உபவாசம் போட்டு கடந்து வரார். பிசாசு வரான், வந்து என்ன பண்றான், இந்த கல்லுகளை என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி தின்னுங்க, நீங்க பசியோடு இருப்பீங்க, இந்த கல்லுகளை என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி தின்னுங்கன்னு சொல்றான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. பாருங்க, அந்த வார்த்தையை சொன்ன உடனே பாருங்க, அந்த வசனத்தை யார் ஒருத்தர் அறிக்கை செய்றீங்களோ, இந்த ஆவியின் பட்டயத்தை, இந்த வசனத்தை ஒரு மனுஷன் வைத்திருப்பான் என்று சொன்னால் அது உங்களை வெற்றி கொள்ள செய்யும். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் இந்த வசனத்தை நமக்குள்ளாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அறையா என்ன பண்ண, அறையில கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால் நிறைய நேரத்துல தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களா இருப்போம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்லங்க, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற இந்த வார்த்தைகள்னால பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்துக் கொள்ளணும். பிசாசு நமக்கு ஒரு சில காரியங்களை அவிசுவாசமான காரியங்களை உணர்த்தும் பொழுது, ஒரு சில காரியங்களை நமக்கு வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நீ இல்லாம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரியங்களை நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் உடனே என்ன பண்ணணும்னா, இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுமா, விசுவாசமாய் பேசக்கூடியவர்களாய், இந்த ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணுமா, நாம் தரித்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கேடகத்தை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, தாவீது சின்ன பையன்தான், ஆனால் அவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை என்ன பண்ணுவாரு, இந்த கோலியாத்தை என்ன பண்ண ஈஸியா வீழ்த்துவதற்கு எனக்கு கிருபை தருவார் என்று சொல்லி அவர் அப்படியாக என்ன பண்ணாருன்னு சொன்னா கோலியாத்தை வீழ்த்தக்கூடியவராய், ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்தை தனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்தார். ஜனமே பயந்துட்டு இருக்காங்க, ஆனால் தாவீது மாத்திரம் பயப்படல. காரணம் என்ன, தாவீதுக்குள்ளாக விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தெல்லாம் ஏமாத்திரம் சிங்கத்தையும் கரடியும் நான் என்ன பண்ண, வாயை கிழிச்சு போட்டேன், அதே போல இந்த கோலியாத்தை நான் ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். காரணம் என்ன, அவருக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்குள்ளாக ஒரு விசுவாசம். அவர்கள் பாருங்க, 7 மடங்கு அக்கினி சூளையில போடுவேன்னு சொன்னாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. தேவ பிள்ளைகளே, அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த தேவனுடைய சமூகத்தில் அப்படியே சாட்சியாய் நின்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை என்ன பண்ண மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அப்படியாக விசுவாசத்தை அவர்கள் தங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் பாருங்க, 7 மடங்கு அக்கினி சூளையில போட்டாலும் அவர்கள் வெந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் மூடி கருகி போகவில்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை நீங்கள் பிடித்து கொண்டு பாருங்க. இந்த விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழச் செய்யும். ஹல்லேலூயா. எலியா ஒரே ஒரு மனுஷன் 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, தோப்பு விக்கிரகாருக்கு முன்பாக என்ன பண்றாரு, சவால் விட்டு நிக்கிறாரு. பாருங்க, சவால் விட்டு நின்று கர்த்தரை தெய்வமானால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படியாக தேவ சமூகத்துல தங்களுடைய வாழ்க்கையை அப்படி தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எலியா போயிட்டு நிக்கிறாரு. அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தங்கள் தெய்வங்களை கூப்பிடுறாங்க, கத்தியால கீறி கொள்றாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, எந்த தெய்வமும் வரல. ஆனால் எலியா போய் ஒரே ஒரு மனுஷன் போய் நிக்கிறாரு. கர்த்தாவே, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் சொன்ன மாத்திரத்துல பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி வந்து மொத்தத்தையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு பாருங்க. அது உங்களை சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ செய்துவிடும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுமாம், எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல அந்த பொருள், இந்த பொருள், இதை போயிட்டு அதை வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இதுக்காக ஓடிக்கொண்டிருக்காதீங்க. தேவனுடைய இந்த சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருங்க. ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் அரைக்கச்சை உங்களுடைய அறையில கட்டினவர்களாய் மாறுங்க. ஆகவேதான் சொல்றாரு, உங்கள் நெத்தியில, உங்க கழுத்துல, உங்களுடைய இருதயமாகிய பலகைகள் என்ன பண்ணுமாம், இந்த சத்தியத்தை நீங்கள் எழுதியிருக்க வேண்டுமாம். அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா.
இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை யார் ஒருத்தர் தியானித்து கொண்டு, இந்த வார்த்தைகளை யார் ஒருத்தர் உங்களை அறையில கச்சையாக கட்டி கொண்டு இந்த வார்த்தைகள் பிரகாரமாய் வாழுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆகவேதான் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கணுமா, பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்க விட்டு என்ன பண்ணுவானா, ஓடி போவானாம். ஹல்லேலூயா. ஆகவே அவனை எதிர்க்கக்கூடிய ஆயுதங்கள் தான் இவைகள். சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன பண்ணுமாம், நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடியவர்களாய் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, யோபு நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொண்டிருந்தார். அவர் பாருங்க, உத்தமனும், அவரை பற்றி ஆண்டவரே சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய யோபு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட பெயர் பெற்றவர் தான் யோபு. யோபுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலாக யோபு ஜெயிக்கக்கூடியவராயிருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னை அப்படியாக தேவனிடத்துல தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடியவராய் காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்லங்க, யோசேப்பு பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்திருந்தார். அவர் பாருங்க, அந்த போத்திபாரின் மனைவி என்ன பண்றாங்க, அவரை தவறு செய்வதற்கு அழைத்தாலும் நான் இந்த இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த நீதியை தனக்குள்ளாக தரித்து கொள்ளக்கூடியவராய் இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் இன்னைக்கு உயர்ந்து காணப்படுவதற்கு காரணம் பாருங்க, யோபு தனக்குள்ளாக இருந்த அந்த நீதியை அவர் வெளிப்படுத்தினால பாருங்க, இழந்து போன அத்தனையும் தேவன் ரெட்டிப்பாக அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அடிமையா இருந்த ஒரு மகன் இன்றைக்கு அதிபதியாய் மாறினதுக்கு காரணம் அவர் நீதி எனும் மார்க்கவசத்தை தனக்குள்ளாக அணிந்திருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை போல இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் என்ன பண்ணுமாம், பிடித்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில அவிசுவாசமான காரியங்கள் வருதோ உடனே என்ன பண்ணும், அதை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். விசுவாசம் என்னும் இந்த கேடகத்தை நாம் எப்பொழுதும் பிடித்து கொண்டு இந்த உலகத்துல எப்பொழுதும் நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இந்த அவிசுவாசம் அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் தோல்வியடைய செய்து கொண்டிருக்குது. ஆகவே இந்த தோல்விக்கு நேரம் நம்ம போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து ஒரு பயனும் இருக்காது. ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காகத்தான் செய்வார். மனுஷன் பாருங்க, மனுஷன் தான் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவானா, அநேக காரியங்கள்ல தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல விசுவாசமான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த விசுவாசமான காரியங்களை பேசி 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 நீங்க என்ன பண்ணும், ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல இந்த இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணுமாம், எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல நாம் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட ஜெயிக்க வேண்டுமாம், இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக தகப்பனே, நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு ஆண்டவரே, அப்பா, சத்தியத்தை, நீதியை, விசுவாசத்தை, அப்பா, ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை இப்படியாக நாங்கள் தொடுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல ஜெயிக்க கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இந்த பிள்ளைடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக. தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குன்றத்தூர், சென்னை 600009.